அப்புறம் அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். இந்த விஷயத்த நீங்க சரி பண்ணாட்டி, நீங்க கேட்கிற துவா எதுக்கு ஈக்குவல்னா, ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாரி தான். நம்ம எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் கீழ போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாரி தான் நீங்க கேட்கிற துவாக்களும். என்னன்னா, நம்மளுடைய இரையச்சம் தக்குவா, அத்தக்குவா. அத்தக்குவா இரையச்சம் அப்படின்னா என்னன்னா, கட்டுப்படுதலும் மாறு செய்யாம இருக்கிறது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. நம்ம கட்டுப்படுறது, நம்ம இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமா ஏத்துட்டாலே நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய இஸ்லாம் ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு வட்டத்தால அழகா அலங்கரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அப்ப நம்ம கட்டுப்படணும். 2வது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாது. இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் கோட்டை விடுறோம். என்னன்னா, நம்ம ஒரு துவா நடக்கல, நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஆயிருச்சுன்னா, டக்குன்னு நம்ம ஷைத்தான் என்ன பண்றான், நம்ம அல்லாஹ் விட்டு விலகி வேறொரின் பக்கம் என்ன பண்றான், நம்மள திசை திருப்புறான். சாதாரண அற்ப கயிறுகள், அற்பமான விஷயங்கள், நம்ம அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதர்கள் மேல ஈமான் கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஈமானை ஷைத்தான் தான் திசை திருப்புறான். கிடையாது. முழுக்க முழுக்க அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, இறையச்சத்தோட இருந்து, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாம இருந்து, நம்ம அந்த துவாவை கேட்டு பொறுமையா கேட்டுட்டே வந்தாதான் அந்த துவா நடக்கும். நாங்களும் எத்தனை நாள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா, அடுத்துதான் நான் வரப்போறேன். அது என்னன்னா, பொறுமை. நம்மளுக்கு ஒரு துவா கேட்க போறோம், நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, அதுக்கு நம்ம பொறுமையா ஃபர்ஸ்ட் இருக்கணும். எதுவுமே நம்மளுக்கு அவசர அவசரமா நடந்தாலோ கிடைச்சாலோ அதனுடைய எந்த ஒரு பயனுமே நம்மளுக்கு கிடைக்காது. அது எந்த நேரத்துல எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமைக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்ல என்ன பண்றோம்னா, அல்லாஹ்வ மறந்துட்டு அற்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை, எப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணாங்களாமா, அவங்களுக்கு சரியாயிடுச்சாமா. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க கிட்ட போய் மந்திரிச்சுட்டு வந்தாங்களாமா, அது சரியாயிடுச்சாமா. அவங்க கிட்ட இது வாங்கிட்டு வந்தாங்களாமா, சரியாயிடுச்சாமா. அற்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற வரலாறுகளை ஹிஸ்டரி கேட்டு நம்ம வழிகேடுறோமே தவிர, ஏன் நம்ம சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது, நபிமார்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம்? அவங்க எல்லாம் அற்ப மனிதர்கள். ஆனா இவங்க எல்லாம் யாரு? சஹாபாக்கள், ரசூலோட கூட இருந்தவங்க, நபிமார்கள், அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள். அவங்க வாழ்க்கையை பத்தி ஏன் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம்? அதை சிந்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு உதாரணத்தோட நான் வந்திருக்கேன். பார்க்கலாம்.